படம் த்ரோட்டாக அந்த டைலாக்ஸ் எல்லாமே ஹைலைட். ஆனால் அவர் படத்தில் எனக்கு டைலாக்கே தேவையில்லை அப்படின்னு சொன்ன ஒரு சீனும் இருக்குது. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து இவர் பண்ணது நல்ல விஷயந்தான் அப்படின்றது அவங்க அம்மாவுக்கு ரியலைஸ் ஆகிடுச்சு. அப்போ கடைசியாக அவங்க போகும்போது அவங்க தலையில் கை வச்சுட்டு போகும்போது நம்ம மொத்த பேரையுமே வந்து புரிய வச்சுட்டாங்க அந்த சீனில். எனக்கு அந்த அம்மா கேரக்டர் தான் எனக்கு இன்னொரு பெஸ்ட் கேரக்டராக பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் சீனில் அந்த அம்மா கேரக்டருக்கு வந்து கதிரோட அம்மா போய் இது கொடுக்கும்போது அவங்க சந்தோஷம் வாங்கிக்குவாங்க. நீங்கள் நல்லா பார்க்கலாம் ஃப்ரேமில் அவங்க அப்பா திரும்பி பார்த்துட்டே இருப்பார். கண்ட வீட்டில் இருந்தாலும் எதுக்கு வாங்குறாங்கிற லுக் அந்த இதில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அம்மா நீங்கள் நல்லா பாருங்கள், அவர் வந்து பார்வை விளக்கவே மாட்டார். இந்த அம்மா அனிதா இதை போய் குப்பையில் போட்டுட்டு பூஜாவை கழிவு அவங்க அம்மா கொடுன்னு சொல்லும்போது தான் இவங்க அப்பா திரும்புவார், பூஜை பண்ண திரும்புவார். அதான் அவங்க வீட்டிலேருந்து வர சாப்பாடை கூட நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அப்பா. இந்த அம்மா வந்து அந்த அப்பாவுக்காக தான் பயப்பட்டு இருக்காங்கிறது கடைசி வரைக்கும் காமிச்சிருப்பாங்க. இந்த அம்மா வந்து வீட்டில் வந்து சொல்லும்போதும் அவருக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்ச பிரச்சனையாகும். நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு போவாங்க அவங்க அம்மா. அப்பவும் வாங்குவாங்க. அப்புறம் கடைசியில் ரவி கிருஷ்ணா கதிர் வந்து இப்படி பார்த்துட்டு அவங்க அப்பாவை பார்ப்பான். அப்பாவை பார்த்தோன்னே சொல்லுவான், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தா அதனால நான் தான் போய் அவங்க அப்பா உடம்பு சொல்லணும்னு போய் சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு தெரியும் என் பொண்ணு தான் ஆசைப்பட்டு போயிருப்பேன். அம்மாவுக்கு தான் தெரியும், அப்பாவுக்கு எதுவும் தெரியும். அவர் வீட்டுக்கு வர போகிறாரு, புள்ள லவ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொன்னது மூலமாக பிரவீன் சொன்ன மாதிரி தலையில் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற சீனை நமக்கு ஒரு மாதிரி எமோஷனல். எனக்கு அந்த ஆசீர்வாதம் சீனை எப்படி தோணுச்சுன்னா, இவ தேவதை பெற்றவங்க என்னவா இருப்பாங்க அந்த கண்ணோட்டத்தை நான் பார்க்குறேன். இப்படி வச்சுட்டு தடை போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. தேவதை பெற்றவங்க அவங்களுக்கு என்னவா கன்வே ஆகுறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டு தான் எனக்கு தோணுச்சு.